எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. இந்த பாடலை நாம் யோசிக்கும்போது இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த ஒவ்வொரு மனிதருக்காக ஜீவனை விட்டதற்கான நோக்கம் என்ன என்று நாம் வேதத்தை தேடி பார்க்கும்போது, முதலாவதாக பாவத்தின் பரிகாரமாக தன் ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். எந்த பலியும் தேவையில்லை. அவர் ஒருவரே ஒரே பலி, நிரந்தர பலியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். தன் ஜீவனை கொடுத்து விட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29 சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவனை குறித்து அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, முழு உலகத்தின் பாவத்தையுமே சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என வர்ணிக்கப்படுகிறார். ஆட்டை வெட்டுறது போல தன்னையே அவர் கொடுத்து விட்டார். அடுத்து அவர் இந்த ஜீவனை விட்டதற்கான காரணம் என்னன்னா, தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3:16. அவர் இப்படி இந்த உலகத்திற்கு வந்து தன்னையே கொடுத்ததன் மூலமாக தன் அன்பை அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அடுத்ததாக அவர் ஏன் ஜீவனை கொடுத்தார் என்றால், ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்களின் நிறைவேறுதல் அவரை குறித்து, அதாவது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறவர் எப்படியெல்லாம் இருப்பார், எப்படி அவர் பிறப்பார், எப்படி அவர் மரிப்பார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஒரு தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஏசாயா 53:3-7 வரை. அப்புறம் அவர் ஏன் ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால், மரணத்தை ஜெயிக்க, உலகத்தின் மனிதர்களின் ஒரே எதிரி, பெரிய எதிரி மரணம், அந்த மரணத்தை தனது மரணத்தால் ஜெயித்தார் என வேதவசனம் சொல்கிறது. எபிரேயர் 2:14-15. இந்த வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும், அதாவது இயேசுவும், அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். வேதவசனம் சொல்கிறது. இப்போ மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மரணம் என்று ஒன்று வரும்போது அடுத்த நிமிஷமே நித்திய ஜீவன் ஒன்று வருகிறது. மரணம் நன்மையாய் முடிகிறது. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு. இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு வாய்ப்பை எல்லா மனிதருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த 4 காரியங்கள் நாம் ஞாபகம் வைத்துக்கொள்வோம். இயேசுவின் மரணம் நமக்கு பரிகாரம், மனிதர் குலத்துக்கே பரிகாரம், தனது அன்பை வெளிப்படுத்தினார். 2வது. 3வதாக தீர்க்கதரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றினார். 4வதாக மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை தினமும் பாடல் பாடி கொண்டாடி அப்படி செய்யும்போது அதுதான் ஆராதனையாய் மாறுகிறது. தேவன் அதை விரும்புகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவர் சந்தோஷப்படும் போது நமக்கு கூடவே துணையாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் நாம் தனிமை அல்ல. இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.